ஒரே யோசனையா இருக்கு. பொண்டாட்டி வர்றதுக்குள்ள ஒரு கோட்டை அடிச்சிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு வேற பார்த்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் சுக்கா எல்லாம் ரெடியாகி இருக்கு. இப்போதான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. வர்றதுக்குள்ள ஒரு கோட்டை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். மறைச்சி வச்சிருக்கோம் சோபாஸுக்கு பின்னாடி. ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல, எப்படியும் யூஸ் ஆகும். திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ எதுவும் வந்துருவாளோ? அங்க என்ன பார்த்துக்கலாம், அதுக்குள்ள முடிஞ்சிடாதா ஒரு கோட்டர்? மறைச்சு வச்சிருந்த ஒரு கோட்டர் இப்போதான்ப்பா முடிச்சிட்டோம். முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. நம்மளே ஒரு கூட்டம் முடிச்சிட்டோம். இன்னும் கடைக்கு போனவங்கள ஆளை காணுமே. சரி, ரெஸ்ட் எடுப்போம். சோபால உள்ளவர் இங்க படுத்திருக்காப்ல, கூட்டர் அடிச்சிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ற பாரு. எந்திரிக்கட்டும். யோ எந்திரியா, என்ன இப்படி தூங்குற? சரக்கு ஏறிடுச்சோ? யோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நல்லதுமா சரக்க போட்டு படுத்து கிடக்குற. கிட்டக்க போய் என்ன பண்ற பாரு. யோ எந்திரியா, இன்னும் தூங்குற? தூங்கிக்கிட்டே இருப்ப இருக்கு. யோ எந்திரியா, எந்திரி. இந்த மனசுக்கு இதே பொழப்பு, எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எப்போ நிம்மதியாக கூட தூங்க முடியாமலப்பா. சரி, யார் பாதை எழுப்புறது? எழுப்பதானே அந்த பக்கம் போய் படுத்துட்டாரு பாரு. திரும்ப முழிக்கிறத பாரு. திருவிழாவில் காண போனா எரும மாடு மாரி. வந்துட்டியா? எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கீங்க, கூட்ட அடிச்சிட்டு. என்ன போ? இல்லைம்மா, கொஞ்சம் தலையை சுத்தணுச்சு. அதான் ஒரு கோட்டு லைட்டாக தான் குடித்தேன். என்ன லைட்டா குடிச்ச மாதிரியாவே இருக்கு? சோபால படுத்துறீங்க, இங்க வந்து கிடக்குறீங்க. அதுவும் தெரிஞ்சிருச்சோ என்னவோ தெரியலையே, ஃபுல்லாக அடிச்சது. மைண்ட் வாசன் வயசுன்னு ஓப்பனாவே பேசுறீங்க பாருங்க. என்ன கண்ட பயம் போயிடுச்சு. சட்டையை பிடிச்சி வெளுத்தா சரியாயிடும். இல்லை, என்னை விட்டுருங்க, நான் நம்ம தப்பு செய்ய மாட்டேன்.